அட்டகாசமான சுவையில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் ஸ்வீட்ஸ் கேட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 சின்ன சைஸ் கேரட்டை நல்லா தோல் உரிச்சிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக, ஸ்மூத் பேஸ்ட்டாக, கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இது போல் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஒரு 10 முந்திரியை ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி முந்திரி சேர்த்துக்கல. இப்போ அடுத்ததாக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு மிக்ஸி ஜாரை நம்ம கேரட் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரில் இருக்க தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பணியாரம் ஊற்றுற மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இப்போ இதை கலந்து எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடாதீங்க. அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியாரம் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஸ்வீட் ரெசிபியே வராது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்யும் போதே தெரிஞ்சிடும் மாவு சரியாக நம்ம கரைச்சிருக்கிறோமான்ட்டு. ஸோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 2-3 ஸ்பூன் அப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்தோம் இல்லையா, அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணுன்றதுனால நான் வெல்லம் சேர்த்துருக்கேங்க. உங்கள் இஷ்டம் தான், ஸ்வீட் எது நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி வரட்டும். பாகுப்பதம் எதுவும் கிடையாதுங்க. இதுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே போதும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் ஆகிடும். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பூரி சுடுறதுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதிகமாக சேர்த்துட்டு இது போல் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றுனீங்கன்னா போதும். ஹை ஃப்ளேமில் வச்சு இது நீங்கள் செய்யலாங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது போல் லூஸாக இருக்கணும் இந்த ஸ்வீட்டு. ரொம்ப திக்காக முடமுடன்னு இருக்கக்கூடாது. இது போல் லூஸாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்வீட் செய்யும் போதே உங்களுக்கு மாவை நம்ம சரியாக கரைச்சிருக்குமா அப்படின்றது தெரிஞ்சிடும். ரொம்ப தடியாக வந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா திரும்ப செய்ய ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கணும். வெந்து வந்த பிறகு எடுத்து இப்போ நம்ம சூடாக இருக்கிற வெல்லம் தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்வீட்டை சூடாக சேர்க்கும் போதே டக்குன்னு இந்த தண்ணி ஸ்வீட்டெல்லாம் இதில் இறங்கி ரொம்ப ஜூஸியாக மாறிடும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு இல்லை. ஒரு 1 நிமிஷத்துக்கு இதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அவ்வளோதாங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். இது செஞ்ச உடனே சாப்பிட்டுடுங்க, இல்லைனா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இல்லைன்னா சாப்பிடும்போது ஜீர தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு சாப்பிடுங்க. இது மேலே டெக்கரேஷன் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம், இல்லைனா துருகிய நட்ஸ் சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.